ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான விசுவாசம். என்னங்க இப்படி ஒரு விசுவாசம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது நான் சொல்லுகிறது இல்லை. வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் அற்புதமான வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தழுவுதல் அல்லது பற்றி கொள்ளுதல் என்கிறதான அற்புதமான பெயரை உடைய ஒரு நபர் இருக்கிறார். அவரை நாம் ஆபகுக் என்று அழைக்கிறோம். அவர் சொல்லுகிற விசுவாசத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவர் சொல்லுகிற விசுவாசம், அதாவது மகிழ்ச்சியான விசுவாசம் என்று சொல்லுகிறார். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது கடினம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலே போராட வேண்டும் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதையிலே நாம் ரொம்ப கடினப்பட்டு பயணிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆபகுக் என்ன சொல்லுகிறார்? மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதுதாங்க மகிழ்ச்சியான விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அவர் சொல்லுகிறார், கவனிங்கள். அத்திமரம், அடுத்தது திராட்சை செடி, 3வது ஒலிவ மரம். அத்தி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழம், திராட்சை செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வைன், ஒலிவ மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஆயில், ஃபிக், கிரேப்ஸ், ஆலிவ். எவ்வளவு இன்றியமையாதது. அடுத்தது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஆடு, மட்டன், ஃபிக், கிரேப்ஸ், ஆலிவ்ஸ், ஷீப் ஆர் கோட். ஒரு மனிதனுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். கர்த்தர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்திற்கு வேவு பார்ப்பதற்காக போய்விட்டு வந்த உளவுக்காரர்கள் பெரிய திராட்சை பழத்தை கொண்டு வருகிறார்கள், திராட்சை கொலையை கொண்டு வருகிறார்கள், எஸ்கோலை கொண்டு வருகிறார்கள். ஒலிவ மரத்தை பற்றிய காரியத்தை சொல்லுகிறார்கள், அத்தி மரத்தை பற்றிய காரியங்களை சொல்லுகிறார்கள், மாதுளம் பழங்களை பற்றிய காரியங்களை சொல்லுகிறார்கள். பழம், ஒலிவ மரம் சொல்றேன்ல, ஒலிவ மரம் என்று சொல்லும் பொழுது ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய், ஒலிவ மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப ஹெல்தின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், எல்லா எண்ணெய்களும் அந்த பழத்தினுடைய கொட்டையிலிருந்து கிடைக்கின்றன. சீடு, அதிலிருந்து சீடை நீங்க விதையை நீங்கள் அரைக்கும் பொழுது விதைக்குள்ளிருந்து வெளியே வருவதுதான் எண்ணெய், எள். அந்த எள்ளினுடைய விதை நல்லெண்ணெய் என்று சொல்லுகிறோம். அதே போல கடலை, அதுவும் சீட் தான், அதிலிருந்து வருவது கடலை எண்ணெய். ஆனால் ஒலிவ மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழத்தை பிழியும் பொழுது கிடைக்கக்கூடியது தான் எண்ணெய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆலிவ் ஆயில் கிடையாது. ஆலிவ் அது ஃப்ரூட் ஜூஸ் ஆக்சுவலா. இப்போ எவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள் என்பதை பாருங்கள். ஆட்டு மந்தை, ஒலிவ பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜூஸ் நம்ம ஆயில் என்று சொல்லுகிறோம். கிரேப்ஸ், அடுத்தது ஃபிக்ஸ். இஸ்ரேல் தேசத்திற்கு போனவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ருசி என்ன, அதனுடைய மனம் என்ன, அதனுடைய ஆரோக்கியம் என்ன என்று சொல்லி. அவன் ஆபகுக் சொல்லுகிற விஷயத்தை கவனிங்கள். அத்தி மரம் துளிரே விடலினாலும் அப்படின்னா அந்த பழம் வராது. திராட்சை செடி பலன், அதாவது திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போனாலும் என்ன யூஸ் அந்த வெறும் செடியை வைத்துக்கொண்டு?
அடுத்தது அவர் சொல்லுகிறார், ஒலிவ மரத்தில் பலன் இல்லாமல் போனாலும் வயல்களில் தானியங்கள், கோதுமை, வார்கோதுமை, இப்படிப்பட்ட தானியங்கள், அடுத்தது ஆட்டு மந்தை, இவைகளெல்லாம் சொல்றாரு, இது எதுவுமே நடக்கலினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். இதை தாங்க மகிழ்ச்சியான விசுவாசம் என்று சொல்லுவது. நான் யார் மேலே நம்பிக்கை வைப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவருடைய விசுவாச அறிக்கையை நீங்கள் வாசிக்க கேட்கிறீர்கள். 19ஆம் வசனத்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் என்ன செய்வாராம்? உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். அதற்கு கர்த்தர் செய்கிற வேலை, கால்களை மான்கால்களைப் போல ஆக்குவார். கர்த்தர் என்னுடைய பெலன். இப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு மனிதனுக்கு சாப்பிடும் பொழுதுதான் பலன் கிடைக்கும். இதையெல்லாம் அவன் சாப்பிட வேண்டும். பழங்களை சாப்பிட வேண்டும், தானியங்களை சாப்பிட வேண்டும், இறைச்சியை சாப்பிட வேண்டும். ஸோ பழங்கள், அத்திமரம், திராட்சை பழம், அடுத்தது தானியங்கள், அந்த தானியங்கள், அதற்கப்புறம் இறைச்சி, இவைகளை சமைப்பதற்கான எண்ணெய். இது ஒரு முழுமையான ஒரு ஆகாரம், ஹோல் ஃபுட் என்று சொல்லுவார்கள். இந்த முழுமையான ஆகாரத்தை ஒரு மனிதன் சாப்பிடும் பொழுது அவனுக்கு பலன் கிடைக்கும். அந்த பலனினால் அவனுடைய கால்கள் மான்கால்களைப் போல் இருக்கும். அதனால் அவன் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உயரமான இடங்களிலே, ஸ்தானங்களிலே அவனால் இருக்க முடியும், நடக்க முடியும். இதுல 2 அர்த்தம்னு எடுத்துக்கொள்ளலாம், ஆவிக்குரிய அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல பிசிக்கல் மீனிங் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இவன் என்ன சொல்லுகிறான்? அத்திமரம், திராட்சை பழம், வயல், ஒலிவ மரம், ஆட்டு மந்தை, இவைகள் எல்லாமே எம்டி ஆனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தர் என்னுடைய பலனாக மாறி விடுவார். ஆகையினால அந்த பலன் எனக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், என்னுடைய கால்களை மான்கால்களை போலாக்கும், என்னை உயரமான ஸ்தானங்களிலே அவர் என்னை நடக்க பண்ணுவார். சரீர பிரகாரமாகவும் என்னை உயரமான இடத்துல ஆண்டவர் வைப்பார். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் நான் உயரமான இடத்தில் இருப்பேன். இந்த விஷயத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நெகினோ தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமே பாடல் தான். இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு விசுவாச பாடல் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் நம்மை சோகத்திலோ இல்லாவிட்டால் அதாவது ஒரு மங்கின ஒரு சூழ்நிலையிலோ, அடுத்தவர்கள் பார்க்கும் பொழுது நாம் சோர்வாய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலோ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்மை வைக்காது. நாம் ஆண்டவர் பேலே வைக்கிற அந்த விசுவாசம் அது நமக்குள்ளே இருக்கிறது. அது நம்மை என்ன சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம், கவலைகள், பாடுகள் இருந்தாலும் அது நம்மை மகிழ்ச்சி உள்ளவனாகத்தான் மாற்றுகிறது. கர்த்தர் மேல் நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் ஒரு நாளும் நம்மை கவலை உள்ளவனாகவோ, சோர்வுள்ளவனாகவோ, இல்லாவிட்டால் நம்ம ஏதோ வெக்ஸாய் அப்செட் ஆனவனாகவோ நம்மை வெளி உலகத்திற்கு காண்பிக்காது. நாம் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது அவர்கள் நினைப்பார்கள் இவர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அங்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் உண்மையாக நிறைவாக இருக்கிறதா என்று சொன்னால், ஆம், நிறைவாக இருக்கிறது. அந்த நிறைவுக்கு காரணம் கர்த்தர். குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவாதி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து நம்முடைய பலனாக மாறி நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவர். ஆகியனால நம்முடைய விசுவாசம் அவர் மேலே இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மகிழ்ச்சியான விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதிலே நாங்கள் பலன் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த பலனின் மூலமா எங்களுடைய கால்கள் மான் கால்களைப் போல இருக்கிறது. எங்களை உயரமான ஸ்தானங்களில் நடக்க பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, இது வரிகளாக அல்ல, இது கவிதையாகவும் பாடலாகவும் எங்களுடைய உள்ளங்களிலே தொனித்துக் கொண்டே இருக்கட்டும்.
இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அது ஆண்டவரே வளரட்டும், ஆண்டவரே பெருகட்டும், ஆண்டவரே கிரியை செய்யக்கூடியதா இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.